வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளை வழங்குவதற்காக நான் நதியா ராஜேந்திரன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசு பள்ளி மாணவர்களின் பின்புல தகவல்களை சேகரிக்கும் அரசாணை ரத்து. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் தொடர்வதாக அறிவிப்பு. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை என தகவல். தமிழக மின்வாரியத்தில் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 63,000ஆக அதிகரிப்பு. திமுக ஆட்சியில் 269 பணியாளர்கள் மட்டுமே நியமனம். இந்தியாவில் அடுத்த 10 ஆண்டுகளில் 10 கோடி வேலை வாய்ப்புகள், 100 மில்லியன் ஜாப்ஸ் என்ற புதிய திட்டம் தொழில்துறை தலைவர்களால் தொடங்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகளில் காலி பாட்டில்களை திரும்ப தரும் திட்டம், பாட்டிலுக்கு 10 ரூபாய் இன்று முதல் அமலாகிறது. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் போராட்டம் தொடரும் என்று இடைநிலை ஆசிரியர்கள் அறிவித்துள்ளனர். சமவேளைக்கு சம ஊதியம் கோரிக்கையை முன்வைத்து இடைநிலை பதவி மூப்பு ஆசிரியர் இயக்கம் கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி முதல் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறது. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சென்னைக்கு வந்து 10 நாட்களுக்கும் மேலாக ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்வது வாடிக்கையாகி வருகிறது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படிக்கும் 9ஆம் வகுப்பு முதல் +2 மாணவர்கள் வரையிலான பின்புல தகவல்களை சேகரிக்கும் அரசு உத்தரவை பிறப்பித்துள்ளது. இது சட்டத்திற்கு புறம்பானது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அரசு பிறப்பித்த அரசாணையை ரத்து செய்து உத்தரவிட்டனர். இதற்கான உத்தரவை பிறப்பித்த நீதிபதிகள் மாணவர்களின் பின்புல தகவல்களை சேகரிப்பது சட்டத்திற்கு புறம்பானது என்றனர். மாணவர்களின் அடிப்படை உரிமைகளை மீறும் செயல் என்றும் மாணவர்களின் தனியுரிமையை பாதிக்கும் என்றும் இதனால் மாணவர்களின் பின்புல தகவல்களை சேகரிக்க அரசு தரப்பில் பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்யப்படுவதாகவும் உத்தரவிட்டனர். சொத்து முடக்கம் தொடர்பாக அமலாக்கத்துறை நோட்டீஸை எதிர்த்து தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2006-2011 காலகட்டத்தில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக பதவி வகித்த போது வருமானத்துக்கு அதிகமாக 2,01,35,000 ரூபாய் அளவுக்கு சொத்துக்கள் சேர்த்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் சட்டவிரோத பண பரிமாற்றம் தடை சட்டத்தின் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. மேலும் சொத்துக்களை முடக்கம் செய்வது தொடர்பாக விளக்கம் கேட்டு அமைச்சர் பெரியசாமி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியது. சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் ரிசார்ட்டுகளை மூட உத்தரவிட்டும் இடித்து அகற்றாதது ஏன் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. ரிசார்ட்டுகளை அகற்ற நடவடிக்கை எடுக்காவிட்டால் நேரில் ஆஜராக உத்தரவிடப்படும் என ஈரோடு ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு ஐகோர்ட் எச்சரிக்கை விடுத்து சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் 42 ரிசார்ட்டுகளை சீல் வைக்க தமிழ்நாடு அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மது அருந்திவிட்டு காலி மது பாட்டில்களை பொதுவெளியில் வீசுவதை தவிர்க்கும் பொருட்டு அவற்றை மதுபான கடைகளிலேயே திரும்ப பெறும் திட்டம் இன்று முதல் சென்னையில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் அமல்படுத்தப்படுகிறது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சென்னையில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் ஜனவரி 6 முதல் அமலுக்கு வருகிறது. டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்களை வாங்கும் போது கூடுதலாக பாட்டில் ஒன்றுக்கு 10 ரூபாய் வசூலிக்கப்படும் என்றும் காலி பாட்டில்களை அதே டாஸ்மாக் மதுபான கடைகளில் ஒப்படைத்து 10 ரூபாய் திரும்ப பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வேகமாக இருந்த போதிலும் அதற்கேற்ற வேலைவாய்ப்புகள் இல்லாத சூழல் நிலவுகிறது. இதனை சரி செய்யும் விதமாக அடுத்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் 10 கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் 100 மில்லியன் ஜாப்ஸ் என்ற புதிய தேசிய முன்முயற்சி திங்கட்கிழமை தொடங்கப்பட்டுள்ளது. மூத்த தொழில்துறை தலைவர்கள் ஒன்றிணைந்து இந்த திட்டத்தை அறிவித்துள்ளனர். தமிழ்நாட்டை சேர்ந்த தடகள வீராங்கனை தனலட்சுமி விளையாட 8 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஊக்க மருந்து எடுத்துக்கொண்டு உறுதியான நிலையில் தடகள வீராங்கனை தனலட்சுமிக்கு 8 ஆண்டுகள் தடை விதித்துள்ளது. 2வது முறையாக மேற்கொண்ட சோதனையில் தனலட்சுமி ஊக்க மருந்து எடுத்துக்கொண்டது உறுதியானதால் நடவடிக்கை எடுத்துள்ளது. CUET மத்திய பல்கலைக்கழகங்களில் இளங்கலை சேர்க்கைக்கான அறிவிப்பு 2026ஆம் ஆண்டிற்கான மத்திய பல்கலைக்கழகங்கள் மற்றும் பிற பல்கலைக்கழகங்கள் இளங்கலை படிப்புகளில் சேர்வதற்கான பொது நுழைவுத் தேர்வு CUET UG 2026 குறித்த அறிவிப்பை தேசிய தேர்வு முகமை NTA வெளியிட்டுள்ளது. இதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தற்போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. மாணவர்கள் கடைசி நேர பதற்றத்தை தவிர்க்க முன்கூட்டியே விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆந்திர மாநிலம் இருசுமண்டா கிராமத்திற்கு அருகில் இருந்த ONGC எரிவாயு கிணற்றில் பழுது பார்க்கும் போது கசிவு ஏற்பட்டு மூடுபனி போன்ற வெள்ளை வாயு கிராமம் முழுவதும் பரவியதால்
அருகில் இருந்த கிராம மக்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். திடீரென தீப்பிடித்ததால் 30 ஏக்கர் பரப்பளவுள்ள மீன் பண்ணைகள் 600 தென்னை மரங்கள் பாதிப்படைந்துள்ளது. மேட்டுப்பாளையத்தில் இருந்து குன்னூருக்கு வந்த நீலகிரி மலை ரயிலின் இன்ஜினில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டதை அடுத்து அங்கு வந்த அவர்கள் தீயை அணைத்தனர். தீ விபத்துக்கான காரணம் குறித்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள BNC டைம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.